நம்ம வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நர்ஸ் ரொம்பவே மெனக்கிடுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பரவாயில்ல, எவ்வளோதான் கெட்டவங்க இருந்தாலுமே வெண்பா பக்கத்தில் ஒரு சில நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப பாவம். இவங்க கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரியவுமே எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பா கிட்ட அந்த ஃபோன் நம்பர், அவங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் வெண்பா 8 நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. கடைசி 2 நம்பர் கொடுக்கல அப்படிங்கிறதால அவங்களால இன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ வெண்பா வீடியோ கிரியேட்டர் அப்படிங்கிறதால அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெண்பாவோட ஐடியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெண்பா அப்படிங்கிற பேரை போட்டு போட்டு பார்க்குறாங்க. இப்போ வெண்பாவோட ஃபேஸ் அதில் வரவுமே அவங்க பயங்கரமாக ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா வெண்பாவோட ஐடி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அவங்க அப்பா அம்மா ஹேண்டில் பண்ண தான் செய்வாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்லுமே வெண்பா வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பரையுமே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் விஜய் வெண்பாவோட அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவை நினச்சி நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரியான நேரத்தில் அந்த கமெண்ட்டுமே வருது, விஜய் அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த ராஜி தேவையில்லாமல் வந்து அதை டைவர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. ஏன்னா மல்லி கீழே தரையில் படுத்து தூங்குறாங்க அப்படிங்கிறதுல அதை ஒரு பெரிய இஷ்யூவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க பாட்டு பேசாமல் தூங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ரூம் கிடச்சிதா, பெட்டு கிடச்சிதா, போய் தூங்குனமா இருந்தமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் விஜய் மல்லி 2 பேருக்குள்ளேயும் ஏன் பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ விஜயுமே ராஜிக்கு நோஸ் கட் பண்ணி விட்டுடுறாங்க. அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, இந்த விஷயத்துலையாவது மல்லிக்கு ஆறுதலாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி தான் நமக்குமே கொஞ்சம் பெருமூச்சு விட தோணுது. அடுத்ததாக இப்போ மல்லிக்குமே பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் காஞ்சனா இவங்க 2 பேருமே இந்த ரவுடிகளோட பிடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லிக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்கிறாங்க. இப்போ மல்லியுமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருந்து நம்ம மல்லி ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு தான் அவங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை அடிப்படையாக வச்சு தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மல்லி போகிறாங்க, வெண்பாவை மீட்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.